கணவர் சமோசா வாங்கி வராததால் ஏற்பட்ட வாய் தகராறு அடிதடியில் முடிவடைந்துள்ளது. இது தொடர்பாக மனைவி மற்றும் அவரது குடும்பத்தார் மீது உத்தரப்பிரதேச போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர் சிவம்குமார். இவரது மனைவி சங்கீதா. கடந்த மாதம் 30ஆம் தேதி அன்று சிவம்குமாரிடம் சமோசா வாங்கி வரும்படி சங்கீதா கூறியுள்ளார். ஆனால் சிவம்குமார் வெறும் கையோடு வீடு திரும்பியுள்ளார். சமோசா எங்கே என மனைவி கேட்டபோது வாங்க மறந்துவிட்டேன் என சிவம்குமார் கூறியுள்ளார். இதனால் இருவர் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. மறுநாள் தனது குடும்பத்தினரை வரவழைத்த சங்கீதா சமோசா விடயத்தை கூறி தான் சொல்வதை கணவர் கேட்பதில்லை என முறைப்பாடு கூறியுள்ளார். இதுகுறித்து சிவம்குமாரிடம் சங்கீதாவின் பெற்றோர் கேள்வி எழுப்பினர். இதற்கு சிவம்குமார் கோபத்தில் பதில் அளித்ததால் வாய் தகராறு ஏற்பட்டு அடிதடியாக மாறியது. சங்கீதா, அவரது தாய் உஷா, தந்தை, மாமா ஆகியோர் சிவம்குமார் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சிவம்குமாரின் தாய் போலீசில் முறைப்பாடு அளித்தார். இதையடுத்து சங்கீதா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். காயமடைந்த சிவம்குமார் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சமோசா பிரச்சினையால் ஏற்பட்ட வாய் தகராறு அடிதடியில் முடிந்த விடயத்தை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர்.